நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த வீடியோல நாளைக்கான வியூஸ நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் கரண்ட்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நடந்திருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு மண்டேக்கான வியூஸ்க்கு போலாம். ஸோ 23,900 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி ட்ரேட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் 24,100 வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல நம்ம 24,100 கிட்ட போயிட்டு நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் நம்ம வந்து மார்க்கெட் முடியிறப்ப நான் கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நாளைக்கு மேக்ஸிமம் கேப் அப்பவும் ஆகலாம். ஸோ என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கால் சைட்ல இருக்கோம். ரீசன் என்னன்னா ட்ரெண்ட் பை. ஸோ பைக்கு சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஒருவேளை பைல நம்ம வச்சிருக்கிறது, அதாவது கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது, புட் சைட்ல போலான்னா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் மூவ் பார்த்துட்டு, அதன் பிறகு நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டே ரேஞ்சுக்கு கீழ ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ரஷ்ஷன் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்குன்னா, நம்ம கால் சைட்ல வெயிட் பண்றது ரொம்ப ஒரு சேஃப்டி கிடையாது. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி வந்து டே லோக்கு கீழ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் பிரேக் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, நம்ம புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். செஷன் ஆயிருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப் டூ 23,700 டூ 650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஆப்போசிட் மூவ்க்கான, அதாவது புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கான வியூ. ஒருவேளை ட்ரெண்டுக்கு சாதகமா போறதுக்கான சான்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இப்ப இங்க முக்கியமா பிரைஸேஷன் நம்ம நோட் பண்ணணும். ஸோ பிரைஸேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ அதாவது 24,050 இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து அகைன் அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா பார்த்தீங்கன்னா, 24,020 120 24,120 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். அத பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் 24,250லேருந்து 24,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு நாளைக்கு மேக்ஸிமம் 24,050 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிறது தான். ஒருவேளை இந்த ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாம எக்ஸிட் ஆயிட்டு, அதன் பிறகு என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம ரீஎன்ட்ரி குடுக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். மோஸ்ட்லி ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ஸோ பைல இருக்கிறனால நம்ம அ தைரியமா வெயிட் பண்ணலாம். அ பை சைட்ல என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,120யும் 24,015 தான் இருக்கு. ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, நம்ம கால் சைட்ல போகலாம். அப்படி ஃபெயில்ட் ஆயிடுச்சு பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக முடியல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன அப்படின்னா, கால் சைட்ல போகாம அவாய்ட் பண்ணிட்டு புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ் பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எங்க எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத நம்ம கிளியரா அப்டேட் பண்றோம் டெலகிராம் சேனல்ல. ஸோ தேவைப்படுற டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு, அதன் பிறகு சரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.